தில்லை வாழந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். தில்லை வாழந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அடியேன். தில்லைவாழ் அந்தணர் திருக்கோயிலின் விமானத்தின் வெளிப்புறத்திலே அடிப்பக்கத்து பட்டியல் பகுதியிலே தென்கிழக்கு முனையிலிருந்து தொடங்கி வடகிழக்கு முனை முடியும் வரை திருத்தொண்டர் தொகையடியார்களின் சிற்ப வரிசையில் தென்கிழக்கு முனையிலே முதலாவதாக அமைந்ததுதான் இந்த தில்லைவாழ் அந்தணர்க்குரிய சிற்பம். வலமிருந்து இடமாக முதலிலே ஒரு கோயில், அதனை நோக்கிய முறையிலே குடையும் சாமரமும் திரு அமுதும் தாங்கி நிற்கும் நிலையில் முப்புரி நூல் அணிந்த அந்தணர் மூவரும் உள்ளதை காணலாம். 1000 ஒருவர் என்ற கருத்தில் 3000 வரையும் குறிக்க அந்தணர் மூவர் இடம்பெற்றுள்ளமையும் காணலாம். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். புலவர்க்கும் அடியேன். புலவர்க்கும் அடியேன். பொய்யடிமை இல்லாத புலவர். வலமிருந்து இடம் திரு ஆலவாய் திருக்கோயிலும் புலவர் 5 புலவர் 4 சங்க பலகையும் அமைத்திருத்தல் காணலாம். வலமிருந்து இடம் 6வதாக தெரியும் புலவர் உருவம் படத்தில் இடமிருந்து வலம் 4வதாக அமைந்த உருவமே என்பது நோக்கத்தக்கது. பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன். பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன். பத்தராய் பணிவார்கள். இந்த சிற்பத்தில் பத்தராய் பணிவார்க்குரிய இயல்புகளை குறித்த திருக்கோலங்கள் 10 திருவுருவங்கள் உள்ளன. அவை முறையே இடமிருந்து வலமாக முதலில் நிற்கும் அடியவர் தம் 2 கைகளில் ஒரு பாத்திரத்தை ஏந்தியுள்ளார். 2ஆம் அவர் அந்த பாத்திரத்தில் ஒரு பிடி வலக்கையிலில் பிடிக்கிறார். 3ஆம் அவர் வலக்கை ஞான முத்துரையுடன் மார்பில் அணைய இடக்கை தொடை மீது விளங்க தியானத்தில் அமர்ந்துள்ளார். 4ஆம் அவர் 2 கைகளையும் தலைமேற் குவித்து வழிபடுகின்றார். 5ஆம் அவரும் 6ஆம் அவரும் 2 கைகளையும் குவித்து நெஞ்சோடு பொருந்த வைத்து வணங்குகின்றார்கள். 7ஆம் அவர் சிவலிங்கத்தினை நெற்றிக்கு நேராக வைத்து வழிபடுகின்றார். 8ஆம் அவர் சிவலிங்கத்தை நெஞ்சுக்கு நேரே வைத்து வழிபடுகிறார். 9ஆம் அவர் தலைமேல் 2 கைகளையும் குவித்து நின்று வணங்குகிறார். 10ஆம் அவர் நெஞ்சுக்கு நேரே 2 கைகளையும் குவித்து நின்று வணங்குகிறார். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார். நந்தியும் கோயிலும் அமைந்திருக்கிறது. நந்தியின் முன்னே கோயில் முற்றத்தில் இசை வல்லுனர் மூவர்
ஒருங்கே அமர்ந்து தாளமிட்டு பாடுதலை காணலாம். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். சித்தத்தையே சிவன் பாலே வைத்தார். கோயிலும் நந்தியும் பலிபீடமும் அமைத்திருத்தல், அருகே பல வகை வாத்தியங்களை வாசித்தல், ஆடல் மகள் ஆடுதல், அடியார் ஒருவர் தெய்வ திருவுருவத்தினை தாங்கி நிற்க அருகே அடியார் ஒருவர் சாமரம் வீசுதலும், முன் இருவர் கொடை பிடித்திருத்தலும், இந்த திருவிழா ஆரவாரம் தமது அருகே அணுகிய நிலையில் அடியார் ஒருவர் தன் உள்ளத்தை புறத்தே செலுத்தாது சித்தத்தை சிவன் பாலே வைத்த சிந்தையராய் சிவ யோகத்திலே அமைந்திருத்தலும் காண்க. சித்தத்தையே சிவன் பால் வைத்த அடியார் திருவுருவத்தை அடித்து பிக்ஷாடனரின் திருமேனியை நாம் காணலாம். முப்போது திருமேனி துயிண்டு பார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டு பார்க்கும் அடியேன். முக்காலும் திருமேனி தீண்டுவார். இந்த சிற்பத்திலே அடியார் ஒருவர் சிவலிங்க பெருமானை வழிபாடு செய்யும் முறையிலே மூவகை தோற்றங்கள் இடம்பெறுகின்றன. இம்மூவகை திருமேனிகளும் காலை, நண்பகல், மாலை என்னும் 3 பொழுதுகளிலும் திருக்கோயில்களில் சிவலிங்க திருமேனியை தீண்டி வழிபடும் திருக்கூட்டத்தாரின் மூவகை நிலைகளை குறிக்கும் முறையிலே அமைக்கப் பெற்றிருக்கிறது. இடமிருந்து வலமாக அடியார் திருமுன் முக்காலியின் மேல் ஆசிரமத்திற்குரிய நன்னீரை கொண்டு சங்கு வைக்க பெற்றிருத்தல், அதன் மேலாக மண்டபத்திலே மணி ஒன்று கட்டப்பெற்றிருக்கிறது. முப்போதும் திருமேனி தீண்டுவார் செய்யும் இப்பூஜை தனியொருவர் தம் பொருட்டு செய்யும் பூஜையை குறிக்காமல் அவர் உலகத்தார் பொருட்டு செய்யும் பூஜையினை குறிப்பது. முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். முழுநீர் பூசிய முனிவர் வலமிருந்து இடமாக திருக்கோயிலின் திருமுன் உடம்பு முழுதும் திருநீறு பூசிய அடியார்கள் 6 உள்ளனர். இந்த சிற்பத்தில் உள்ள அடியார் திருவுருவங்கள் 6 சைவ சமயத்தினை சார்ந்த 6 வகை அகச்சமயங்களை மேற்கொண்டது. அடியார்கள் 6 குறிக்கும் நிலையில் அமைந்துள்ளன. அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன், அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன். அப்பாலும் அடி சார்ந்தார். இதன் கண் வலமிருந்து இடம் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோயிலும் அத்திருக்கோயிலை இறைஞ்சி போற்றும் நிலையில் அடியார் திருவுருவங்கள் 3 இடம்பெற்றிருத்தல் காணலாம். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் வலமிருந்து இடம் திருக்கோயில் முன்னிற்றல், அடியார் 4 அமர்ந்திருத்தலும், அவர்களது அருகே மரமும் மரத்திலே பறவைகளும்
மரத்தின் அருகே பசுவும் இருப்பதை காணலாம். திருவாரூரில் வேற்றுமை தெரிந்த நாற்குலத்திலே பிறந்த மக்களன்றி பசு, பறவை முதலிய மண்ணுயிர்கள் சிவகணங்களாக போற்றத்தக்க சிறப்புடையன என்னும் உண்மையை இந்த சிற்பம் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது.